தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை 100% உறுதி செய்யவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்தவும் முதல்வர் விஜய் இன்று அதிகாரப்பூர்வமாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்ற புதிய பெண்கள் பாதுகாப்பு பிரிவை துவக்கி வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருந்த சூழலில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் விஜய் தலைமையிலான தமிழக அரசு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை துவக்கி வைத்தார். அப்போது பேசிய விஜய் பெண்களின் பாதுகாப்பை குலைப்பவர்களுக்கு வெளிப்படையாக வார்னிங் கொடுத்துள்ளார். பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பா தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த ஸ்டெப். பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சென்னையில் நடைபெற்ற இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் முதல்வர் விஜய் பேசுகையில், ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பாட்டி, அம்மா, அக்கா, தங்கை உள்ளிட்ட அத்தனை பெண்களின் பாதுகாப்பும் மிக முக்கியம் என்று குறிப்பிட்டார். நம் சமூகத்தில் ஒரு தனி மனிதன் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடான பொறுப்புடனும் வாழ்ந்தாலே இது போன்ற பல அச்சுறுத்தல்களை நாம் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த முடியும் என்று பேசினார். இந்த பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுங்குல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலே அந்த சமூகம் தன்னால மாறும். ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பொறுப்பா இருந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து பேசும்போது முதல்வர் விஜய் மிகவும் கனத்த குரலில் பெண்களை தொந்தரவு செய்துவிட்டு சட்டத்தின் பிடியில் இருந்து அப்படியே தப்பித்து ஓடிவிடலாம் என்று கணக்கு போடுபவர்களுக்கு நான் வெளிப்படையாக இதை சொல்கிறேன். பெண்கள் பாதுகாப்பை குலைக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அதை எக்காரணம் கொண்டும் சகித்துக் கொள்ளவே முடியாது என்று மிக கடுமையான வார்த்தைகளில் வார்னிங் விடுத்தார். பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. குற்றவாளிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசிய முதல்வர், பெண்களுக்கு எதிராக தப்பு செய்பவர்களுக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் நடைமுறைகள் அனைத்தும் காவல்துறையினரால் வேகமாகவும் துரிதமாகவும் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். உண்மையாக தப்பு செய்தவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக மிக கடுமையான தண்டனையை வேகமாக வாங்கித் தர வேண்டும் என்றும், அப்போதுதான் அந்த தண்டனையின் தீவிரத்தை பார்த்து எதிர்காலத்தில் பெண்களுக்கு எதிராக ஒரு சிறிய தவறை கூட செய்ய நினைப்பவர்களின் மனதில் பயம் உருவாகும் என்றும் முதல்வர் விஜய் கடுமையான வார்த்தையில் குறிப்பிட்டார். பெண்களை ஃபாலோ பண்றது, பாலியல் தொல்லை தர்றது, டார்கெட் பண்ணி திரும்ப திரும்ப தொந்தரவு செய்யறது, பெண்கள் கடத்தல் முயற்சி, பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு பஸ்ல தொல்லை தர்றது, கூட்டத்துல பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு இது மாதிரி தப்ப தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமா இந்த சிங்கப்பெண் படை செயல்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலை அறிமுகப்படுத்தப்படும்.